அதாவது மண்டலமா மாறிவிட்டதா என்று நானோட இந்திய வானிலை அறிக்கையை நான் பார்க்கல. ஆனா நம்முடைய ஆய்வறிக்கையை நான் இப்ப சொல்றேன். அதாவது இன்றைக்கு காலை டெல்டா மாவட்ட வளிமண்டலம் வழியாக அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உள் தமிழ்நாடு வழியாக அது கர்நாடக பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. முற்றிலுமாக நாளை அதிகாலையில நாளை காலைக்குள் அது அரபிக்கடலோட அந்த மங்களூர் அதன் சுற்றுவட்டார பகுதியில் போய் அரபிக்கடல்ல இறங்கிவிடும். இதோட நிகழ்வு உள்ளே நடந்து கொண்டிருக்கிற காரணத்தினால்தான் படிப்படியாக தெற்கிலிருந்து மழை விலகி கொண்டிருக்கிறது, கடலோரமும் விலகி கொண்டிருக்கிறது, உள்ளே மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. இப்போ காலையெல்லாம் கூட சேலம், திருப்பூர் மற்றும் கிருஷ்ணகிரி, தருமபுரி போன்ற மாவட்டங்கள்ல மழை பொழிந்தது, அங்கேயும் ஒழிந்து விட்டது. இப்போது கர்நாடகா மற்றும் ஆந்திர பிரதேசத்துல மட்டும் மழை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஐயா, இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது ஒரு 12 மணி நேரத்துல மண்டலமாக மாறும்னு ஒரு வானிலை அறிக்கையை வெளியிட்டாங்க. இப்போ அந்த மண்டலமாக மாறுவதற்கான வாய்ப்பே குறைவு, அது காற்றழுத்த தாழ்வு பகுதியாவே கரையை கடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற செய்திகள் வருது. எது உண்மை? உண்மையிலே காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மண்டலமா ஆச்சா இல்லையா சார்? மண்டலமா ஆகுமா ஆகாதா? அதுதான் இப்ப நீங்களே சொல்லிட்டீங்களா, இந்திய வானிலை தான் இப்ப கடந்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த அறிக்கையை நம்ம காலையிலேயே கொடுத்துட்டோம், கடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது அது நாளை காலைக்குள் அது அரபிக்கடலை அடைந்து விடும். இருந்தாலும் அப்போ வங்கக்கடல்ல தென்கிழக்கு பகுதியில் ஒரு காற்று சுழற்சி நீடித்துக் கொண்டிருந்தல்லவா, அந்த காற்று சுழற்சியானது இது வடமே அதாவது கர்நாடக பகுதியை நோக்கி நகர்கிற காரணத்தினாலே அந்தமான் பகுதியில் இருந்து தெற்கு அந்தமான் பகுதியில் இருந்து ஆந்திர பிரதேசம் நோக்கி ஒரு காற்று சுழற்சியானது அது வருகிறது. இதோட இணையா இழுத்து கொண்டு வருது. இந்த சுழற்சியோட அந்த சுழற்சி இணைந்து வருகிறது. இதுக்கு மங்களூர் அருகே அரபிக்கடலுக்கு கோவா பக்கம் போகும் பொழுது இது ஆந்திர பிரதேச கடலோர பகுதிக்கு ஒரு காற்று சுழற்சியா வந்தடையும். இதன் காரணமாக இந்த மங்களூர் சுழற்சிக்கும் இந்த அரபிக்கடல் சுழற்சிக்கும் வங்கக்கடல் சுழற்சிக்கும் இடையில ஒரு சுழற்சியும், அந்த கோவா அருகே இருக்கக்கூடிய அந்த மங்களூர் சுழற்சிக்கும் லட்சத்தீவு அருகே ஏற்கனவே உருவாயிருந்த தீவிர சுழற்சிக்கும் இடையில ஒரு இணைப்பு சுழற்சியும் ஆக 3 நிகழ்வுகள் ஒன்றிணைந்து சுழன்று கொண்டிருக்கும் மேலடுக்குல. இவை எல்லாமே தமிழ்நாட்டுக்கு அப்பால் வட தமிழ்நாட்டுக்கு அப்பால் தெற்கு ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, கர்நாடகா, கோவா மற்றும் அரபிக்கடலோட லட்சத்தீவு பகுதி இங்கே நடந்து கொண்டிருக்கு இந்த சுழற்சியோட இணைப்பு சுழற்சி என்பது. இதனால அந்த அந்தமான் பகுதியில் இருக்கக்கூடிய நிகழ்வு வங்கக்கடல் பகுதிக்கு அந்த நம்முடைய ஆந்திர பிரதேச கடற்பகுதிக்கு வர இருக்கிற காரணத்தினாலே ஆந்திர பிரதேசத்தை ஒட்டிய தமிழ்நாட்டிற்கு மழை அவ்வப்பொழுது இருக்கும். அதுவும் திருவள்ளூர் மாவட்டத்திற்கும் அதனை ஒட்டியுள்ள தெற்காந்திர பகுதிக்கும் அதுபடி திருப்பத்தூர், வேலூர் மாவட்டத்திற்கும் எப்பொழுதாவது சென்னைக்கு கொஞ்சம் மழை பொழிவை கொடுக்கும். இப்போ ரெட் அலர்ட் எச்சரிக்கை நம்ம திருவள்ளூருக்கும் ராணிப்பேட்டைக்கும் ரெட் அலர்ட் எச்சரிக்கை இந்திய வானிலை மையம் கொடுத்திருக்கு. ஆனா நீங்க கர்நாடகாவுக்கு போயிருக்குன்னு சொல்லிருக்கீங்க. கர்நாடகால இந்த காட்டுல தான் போனா இங்க மழை பெய்யுமா சாருங்க? இந்த ரெட் அலர்ட் 20 சென்டிமீட்டர் மழை அதுக்கு அதிகமா பெய்யும் சொல்றாங்களே, இந்த ராணிப்பேட்டை, திருவள்ளூர்ல பெய்யுமா பெய்யாதா? நேற்றைக்கு இப்ப பெரும்பாலான மாவட்டங்களுக்கு நேற்று இரவு ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருந்த பொழுது கூட நாம பெய்யாது, இந்த நிகழ்வானது அந்த அளவுக்கு பெரிய மழை பொழிவை கொடுக்காது என்றுதான் சொன்னோம். இந்த நிகழ்வு இறுதியில வடகடலோரத்துக்கு கூட ரெட் அலர்ட் கொடுத்திருந்தாங்க, அப்ப கூட அங்கேயும் பெய்யாதுன்னு தான் சொன்னோம். இப்போ திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டைக்கு கொடுத்திருப்பதாக நீங்க சொல்றீங்க, அங்கேயும் இப்படிப்பட்ட ரெட் அலர்ட் கொடுக்கிற அளவுக்கு 20 சென்டிமீட்டருக்கு மேல மழை பொழிவு கொடுப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனா 20 சென்டிமீட்டர் நெருங்கி இந்த புதுவை, புதுச்சேரி, விழுப்புரம் அந்த பெரிய காலப்பட்டங்கள்லாம் 18% இங்க கடலூரை பொறுத்தவரை கொஞ்சம் சரியா 15 சென்டிமீட்டர் மழை பொழிவு இருந்திருக்கு. அது ஆனா நீங்க சொல்ற ரெட் அலர்ட் தாக்கல அது. ஆமா, அதாவது 20 சென்டிமீட்டர் என்பது 20 சென்டிமீட்டருக்குள்ள என்பது மிக கனமழை பொழிவு தான். அதிக கனமழை பொழிவு என்பது 20 சென்டிமீட்டருக்கு மேல. ஆமா, அதுக்கு ரெட் அலர்ட் கிடையாது. இருந்தாலும் முன்னெச்சரிக்கை காரணமா அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சில இடங்கள்ல திடீரென்று ஒரு 25 பெய்து விடலாம் என்கின்ற ஒரு முன்னெச்சரிக்கை காரணமா. ஆனா நேற்றைக்கு முழுவதும் பெய்த மழை தான் 24 மணி நேரம் சீராக பெய்த மழை. ஒரு குறிப்பிட்ட நேரத்துல ஒரே நேரத்துல கொட்டவில்லை அந்த மழை. நேற்று காலையிலிருந்து இன்றைக்கு காலை வரைக்கும் பெய்திருக்க மழை தான் இது. புதுச்சேரியில பெய்து இல்லாம விழுப்புரம் மாவட்டத்திலையும் 172, 180 மில்லிமீட்டர் வரைக்கும் பெய்திருக்கு. கடலூர் மாவட்டத்திலையும் பொழிந்திருக்கு. எல்லாமே 20 சென்டிமீட்டருக்குள்ளதான் பொழிந்திருக்கு. அதே போல கரூர் மாவட்டத்திலையும் ஒரு சில இடத்துல பொழிந்திருக்குது, 15 சென்டிமீட்டர் எல்லாம் பொழிந்திருக்குது. இப்படி இருக்கிற நிலையில இப்ப ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கும் பெரிய மழை பொழிவு கொடுக்க வாய்ப்பு இல்லை. அதுவும் ஒரு 15 சென்டிமீட்டர். இப்போ அவங்க ரெட் அலர்ட் கொடுக்கும் பொழுது நாம அதை ஒட்டி தான் கொஞ்சம் அதிகப்படுத்தி தான் சொல்ல வேண்டியிருக்கும். ஏன்னா இல்லை என்று சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு மிதமான மழை, சற்று கனமழை என்றுதான் நமக்கு தெரியுது அந்த இடத்துல கூட. அதுவும் இந்த மிக கனமழை பொழிவு கூட அங்க வாய்ப்பு இல்லை. இனிமேல் அந்த அதுவும் எப்பொழுதாவது ஒரு முறை ஒரு சில இடங்கள்ல தான் பெய்யும், பரவலாகவும் பெய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை.
தெற்கு திசையிலிருந்து டெல்டா மாவட்டங்கள்ல மேகம் வரும். அதே போல ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள், தூத்துக்குடி மாவட்டத்திலையும் தெற்கு திசையிலிருந்து வரும். அது அப்படியே உள் மாவட்டம், அதாவது தூத்துக்குடி மாவட்டம், டெல்டா மாவட்டங்களில் இருந்து கர்நாடக பகுதியை நோக்கி, வேலூர் மாவட்டத்து பகுதியை நோக்கியும் அந்த மேகங்கள் போகும். இதனால ஓடு மேகம் மழைப்பொழிவை கொடுக்கலாம் தவிர அதுவும் ஒரு ட்ரிஸ்லிங்கோ அல்லது மிதமான மழை, லேசான மழை தான் எங்கேயும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த வெயில் ஏறிய பிறகு நம்ம சொல்றோம்னா, இந்த வளிமண்டல சுழற்சி, இணைப்பு சுழற்சியை பெற்றிருக்கிற காரணத்தினால வெயில் ஏறணும்னா கொஞ்சம் வெப்பமடைந்து மேலிடக்கூடிய அந்த நீர் ஆவி அப்பப்போ ஆங்காங்கே அப்படியே விட்டு விட்டு மழைப்பொழிவை கொடுக்கும். அது இன்றைக்கு மாலைக்கு வாய்ப்பு இருக்கு. சென்னை உட்பட ரொம்ப நேரம் பெய்யாது, கொஞ்ச நேரம் பெய்யும். நாளைக்கும் இதே போல ஒரு சில இடங்கள்ல விட்டு விட்டு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நாளைக்கு தான் அது வந்து ஆந்திர பிரதேச கரையை அந்த காற்று சுழற்சி அடைய போகுது. 23ஆம் தேதி, 24, 25 அந்த சுழற்சி ஆந்திர பிரதேச கரையில இருக்கும் என்பதனால ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, ஒடிசா, கர்நாடகாவுக்கு தான் அதிக மழை பொழிவு கொடுக்கும். அதை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த வடகடலோரத்திற்கு எப்பொழுதாவது ஒரு முறை மழை பொழிவை வெயிலுக்கு பின் வெயிலடிச்சு மழை பொழிவை கொடுக்கும். அது நாள் முழுவதும் பெய்யுற மழை அல்ல. திடீரென்று ஒரு மழைப்பொழிவு வந்து உடனடியாக ஆன் அண்ட் ஆஃப் முறையில ஆஃப் ஆயிடும். சிவகுமார் சார், நீங்க சொன்ன மாதிரியே இப்போ இந்த புதுச்சேரி, கடலூர்ல இன்று காலை வரை இந்த 18 சென்டிமீட்டர் வரை மழைப்பொழிவு இருந்தது. ஆனால் இப்போது அங்கு வெயில் எடுத்துக்கொண்டிருக்கிறது. அதே போல சென்னையிலும் பல இடங்களில் இன்று ஒரு 9 சென்டிமீட்டர் வரை 9 சென்டிமீட்டர் வரை மழை பொழிவு இருந்தது. ஆனால் அந்த பகுதிகளில் இப்போது வெயில் அடித்துக் கொண்டிருக்கிறது. அதனால் இனிமேல் தமிழகத்திற்கு, புதுவை பகுதிகளுக்கு மழை பொழிவு இருக்குமா, இருக்காதா? கனமழை கனமழை வாய்ப்பு என்பது ஓரிரு இடங்கள்ல இருக்கலாம். அதாவது இப்பொழுது வெயில் அடித்துக் கொண்டிருக்கிறது அல்லவா, இந்த வெயில் மூலமாக வெப்பத்தால் லேசாகி மேலெழும் பொழுது இப்ப கிழக்கு திசையிலிருந்து வரக்கூடிய காற்றும், தெற்கு திசையிலிருந்து வரக்கூடிய காற்றும் ஏதேனும் ஒரு இடத்துல கூடுதலாக குவிக்கப்பட்டு ஒரு சில இடங்கள்ல தெற்கு காற்றும் கிழக்கு காற்றும் குவித்து ஒரு சில இடங்கள்ல இந்த கர்நாடக எல்லையோர, ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள்ல மட்டும் கனமழை வாய்ப்பு இருக்கிறது. அதுவும் நீடித்து நின்று விடிய விடிய பெய்கிற மழையோ கிடையாது. ஒரு அரை மணி நேரத்துல அந்த மழை பொழிவு நிறைவடைந்துடும். அதுவும் 5 சென்டிமீட்டருக்கு மேல போறதுக்கு வாய்ப்பு இல்லை. 5, 8க்குள்ளதான் இருக்கும், அதுக்கும் வாய்ப்பு இல்லை. இப்படி வரக்கூடிய 25ஆம் தேதி வரைக்குமே மதியத்துக்கு மேல மாலை நேரத்துல மழை பொழிவு இந்த ஆந்திர எல்லையோர, கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள்ல இருக்கும். பெரும்பாலும் இனிமேல் அப்படியே ஆந்திர எல்லையோரம் மட்டும் இருக்கும். அதாவது கர்நாடக எல்லையோரம் என்பது அரபிக்கடல் போயிடும். வங்கக்கடல் நிகழ்வு இருக்கிற காரணத்தினால ஆந்திர எல்லையோரத்துல மட்டும், சென்னையை ஒட்டிய திருவள்ளூர் மாவட்ட பகுதிகளுக்கு மட்டும் தினசரி மாலை இரவுல கொஞ்ச நேரம் மட்டும் இருக்கும் மழை. அதுவும் பரவலாக எல்லா இடத்துக்கும் முழுவதுமான மழை பொழிவை கொடுக்காது. 25ஆம் தேதி வாக்கில் வங்கக்கடல் நோக்கி காற்று திசை மாறும். ஏன்னா இந்த நிகழ்வு ஆந்திர பிரதேச கரையில இருக்கும் பொழுது அந்தமான் கடற்பகுதிக்கு 22ஆம் தேதி இன்றைக்கு ஒன்று வர, அதாவது தென்சின கடற்பகுதியிலிருந்து தாய்லாந்து வளைகுடா வருகிறது. 23, 24ஆம் தேதி அந்தமான் பகுதிக்கு ஒரு காற்று சுழற்சி வருகிறது, தாழ்வு நிலை. அது 25, 26ல தமிழ்நாட்டின் கரையை நெருங்கும் பொழுது ஆந்திர பிரதேச கரையை ஒட்டி இருக்கக்கூடிய காற்று சுழற்சி இதோட இணைந்து தாழ்வு மண்டலமாக மாறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 26ஆம் தேதி, 25 அல்லது 26. 25ல் இருந்து காற்றோட திசை மேற்கு நோக்கி போவது. பிறகு சென்னை வழியாக வடமேற்கில் இருந்து, அதாவது ஹைதராபாத்தில் இருந்து காற்றானது தமிழ்நாட்டின் வழியாகவும், பெங்களூரில் இருந்து காற்று தமிழ்நாட்டின் வழியாகவும் கிழக்கு நோக்கி பயணிக்கும் பொழுது வெப்ப நீராவி கடலோரம் வரும் பொழுது வெப்பசலனகிரி மழை பொழிவு மாலை இரவு நேரங்கள்ல பொழிய வாய்ப்பு இருக்கு. 24, 25 மாலை இரவு நேரம். 26ஆம் தேதி கிழக்கில் இருந்து அந்த நிகழ்வு வந்து வெளி சுற்று தொடங்கிடும். 26ஆம் தேதி, 26 பிற்பகலில் இருந்து அல்லது மாலைக்கு பிறகு இரவில் இருந்தாவது 27ஆம் தேதி இருந்து அடுத்த நிகழ்வு மழை பொழிவை தொடங்கிவிடும். ஓகே, நன்றி சார். தமிழகத்திற்கான அந்த கனமழை பாதிப்பு இல்லை என்ற கணிப்பை எங்களோட பயந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி செல்வகுமார் சார். நன்றி.